Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல SA T20ல நடக்கிற 7வது மேட்ச், 7வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஏஷியன் கேப் அண்ட் பிரிட்டோரியஸ் கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு. டைமிங் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த டேட்ல 2 மேட்சஸ் நைட்டு 9 மணிக்கும் 4:30 மணிக்கும் ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் போர்ட்ஸ் பார்க் அண்ட் செஞ்சுரியில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த செஞ்சுரியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்த பவர் பிளேலயே. ஸோ இந்த பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு பாலர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வெனுவுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160+ அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் என்னதான் ஸ்டார்டிங் டாமினேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஓவர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்புறம் போக கடைசியில் டெத் ஓவர்ல திருப்பி அவங்களோட பவர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 T20 பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மியான விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வெனுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். கொஞ்சம் இங்க சப்போர்ட்டிங் வந்து செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு அந்த கடைசி ஓவர்ல பவுல் பண்ணும்போது சப்போர்ட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் செகண்டா பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, பார்த்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, பார்த்ததான் வெனுவை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 52 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 22 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 29 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்சுக்கு மட்டும் ரிசல்ட் எதுவும் கிடைக்கல. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 163. அகே ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 254க்கு 4 விக்கெட்டும், லோவர் ஸ்கோர் டைட்டன்ஸ் வந்து 79க்கு 5 விக்கெட் கேன்சல் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுவில் இப்போ ரீசன்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 159 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. இதுல டோட்டல் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 52 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 41 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 11 விக்கெட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 விக்கெட்ஸ் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வைஸ்ல வர மணியை வச்சு நீங்களும் இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க கமிஷன் வைஸ்ல வின்னிங் வந்து கமிஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆப்ல 15% வரைக்கும் கமிஷன் பிடிக்கிறாங்க. பட் நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து 5% வரைக்கும் தான் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் நிறைய அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சஸ்க்குமே ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து பிபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அறிவிச்சிருக்காங்க. மினி கிராண்ட் லீக் 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஓவராலா 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஏஷியன் கேப் வந்து 2 மேட்சஸும், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலா பார்ப்போம். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜார்டன் ஹேமர் அண்ட் ஜார்ஜ் கேர்லி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டாம் ஆபல், ஆடன் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ்,
மார்கஸ் ஜான்சன், ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பிரெண்ட் கிராம், டான்சன், ஹர்மர், பிராட்மேன் அண்ட் கில்சன். ஸோ இதுதான் சன்ரைஸ்ல ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ராமோலா குர்பாஸ், வில் ஜாக் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ராமோலா குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணல, கேஎல் வேரியன் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. அவர் வந்து 1 down வந்து இறங்குறாங்க. ரியோ ராசோ, லியோன் லிவிங்ஸ்டன், ஆக்மன், ஜிம்மி நேசம், முத்துசாமி, பிரிட்டோரியஸ், ஈத்தன் போஸ் அண்ட் டூபா வில்லன். ஸோ இவங்க தான் பிரிட்டோரியஸ் கேபிட்டலோட ஒரு ப்ராப்பர் 11ல வந்து இருக்காங்க. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ராமோலா குர்பாஸ், வில் ஜாக் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ராமோலா குர்பாஸ் மட்டும்தான் சிங்கிள் ஆப்ஷன் இருக்காரு. டாப் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன்ல வில் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரையும் மினிமம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் அதே 2 ஓவர் அவர் பவுல் பண்ணுவாராங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் டாப் ஆர்டர்ல ஓபன் பண்ணக்கூடிய ஜார்டன் ஹேம்பர். ஸோ இவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வில் ஜாக் பவுல் பண்ணுவாராங்க ஒரு கொஸ்டின் மார்க். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லியோன் லிவிங்ஸ்டன், வில் ஜாக், ஜெமினேசா, முத்துசாமி, ஈத்தன் போஸ், டூபா வில்லன் கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால வில் ஜாக் மோஸ்ட் ப்ராபபிலி அந்த லெஃப்ட் ஹேண்டர் ரெண்டு ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காக வேணா வில் ஜாக் ஒரு ஓவர் கொடுக்கலாம். அதிகபட்சம் பவுலிங் கிடைக்குமா கொஸ்டின் மார்க். இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே பவுலர்ஸ்க்கு வந்து பெருசா விக்கெட் கிடைக்கல, மெயின் பவுலர்ஸ் வந்து விக்கெட் கிடைக்கல, ஒரு டர்னிங் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வில் ஜாக் வந்து பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி 1 இருந்து ஒரு 2 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்ணலாம். கம்பல்சரி அந்த பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அந்த மேட்ச் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இதுல ராமோலா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. சோ வில் ஜாக்காச்சும் பவுலிங் கிடைக்குமா எல்லாங்கிறதும் டவுட்டா தான் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் சேஞ்ச் ஆச்சு, ஒரு 2 லெஃப்ட் ஹேண்ட்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம். பட் சிங்கிள் ஆப்ஷன்னால இணைவதற்கும் ஒரு ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு வில் ஜாக்கு இருக்கு. பட் ராமோலா குர்பாஸுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. அவர் சிங்கிள் ஆப்ஷன் தான். பேட்டிங்ல இருந்து மட்டும் 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரை அடிச்சாதான் அவங்களால ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க வச்சுல ராமோலா குர்பாஸ் ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 1 ஆர் டீம்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சொல்ல கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் கண்டிப்பா ஒரு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவரை எடுத்துட்டு இவருக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா இருந்த ஒரு 5 T20 நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 7 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம் வந்திருக்காருன்னா ஒரு 1 ஆர் 2 மேட்சஸ் தான் செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ராமோலா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவருக்கு பதிலாக நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வில் ஜாக் சோ அதை சொன்ன மாதிரி தான் ஒரு ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம விட்டுறது நம்ம எதிர்பார்க்கணும். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமா அந்த மேட்ச் அப்படிங்கிறது பெரிய விஷயமா. ஏன்னா ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் இல்ல. ஃபர்ஸ்ட் பால்ஸ் தான் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. சோ அப்படி பட்சத்துல வில் ஜாக் இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர், நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. T20 ODI எல்லாத்தையுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்டேக்கான ஸ்டார்ட் அப்படின்னு ஆடவே மாட்டார். எந்த பால் அடிக்கணும், எப்படி அடிக்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாக்குல கரெக்டா வந்து பிளே பண்ணுவாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல வில் ஜாக் 2 இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, 2லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கேஎல் வேரியன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். T20 நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. SA T20 ஆவரேஜா 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 100+2 மேல அடிச்சிருக்காரு. சோ ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து மழை பெஞ்சதுனால கேன்சல் ஆயிருச்சு. சோ இந்த மேட்சும் அதே பேருல தான். லாஸ்ட் மேட்ச் மழை பெஞ்சனால என்ன பண்றாரு, லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி வந்து மழை பெஞ்சு அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்சும் அதே பேருல தான் ப்ளே பண்றாங்க. இன்கேஸ் மழை பெஞ்சிருச்சு, ஸ்டார்டிங்ல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேட்ச் நீங்க தவிர்க்கிறது பெட்டர். இல்ல மழை மாதிரி எதுவுமே இல்ல, லாஸ்ட் டைம் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சா வந்து டெலிகிராம் கொடுக்குறேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்க ப்ளே பண்ணலாம். அதுல கேஎல் வேரியன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல. ஒரு டிஃபரன்ஸ் இந்த மேட்ச் கேஎல் வேரியனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேஎல் வேரியனை பொறுத்த வரைக்கும் SA T20 நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட இவரை வந்து ஒரு 13% தான் பிக் பண்ணியிருக்காங்க.
ஒரு டிஃபரன்ஸ் பிகாஸ் பதிலா இவரை வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியோ ராசோ சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் வந்து பெருசா T20 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த பிளேயர்ஸ் T20 மேட்சஸா இருக்கட்டும், அது வந்து பெரிய ரெக்கார்ட் இல்லை. ஆவரேஜா ஒரு 15 இருந்து ஒரு 20 பிளஸ் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பெருசா எதுவுமே இல்லாதது ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸ்மால் லீக்கு சுட்டுமா பிளேயரா இருப்பாராங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். கிராண்ட் லீக்கு கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஏன் இவருக்கு வந்து அந்த மேட்ச் வேணாம் அப்படின்னு கிட்ட லெஃப்ட் ஹேண்டர் ஆப்போனன்ட் டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர் ஹெர்மர் இருக்காரு, ஐடன் பார்க்கர், 2 ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்க 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் இருக்கு. ரியோ ஏர்லியா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஸ்மால் லீக்கு இவரை ட்ரை பண்ண வேணாம், கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கு. லியோன் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அப்படி கிடைச்சது. ஸ்டார்டிங் அவர் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படி கிடைச்சதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 3 ஓவர் பட் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்த அளவுக்கு 40+ ஸ்கோர் மேல கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன், ஒரு குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அக்ரெசிவ் தான் பிளே பண்ணுவாரு, எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 20ல இருந்து 25+ ஸ்கோர் அப்படின்னு அடிச்சிருவாரு. ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க சேர்த்து ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் அந்த லாங்ல தான் வந்து ஃபீல்டிங் பண்றதுனால அதுல ஒரு கேச்சஸ் பிடிச்சாவே போதும் ஒரு 8 ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற லியோன் லிவிங்ஸ்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இல்லாமே அவர் கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்து வந்துருவார். எஸ் பவுலிங் வந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து கம்பல்சரி விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்க முடியாது, ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் லியோன் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஆக்ரம் ஆக்ரமை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸா இருக்கட்டும், T20 வைஸா இருக்கட்டும், பெருசா அந்த அளவுக்கு ரெக்கார்டு இல்லை. ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் ஆக்ரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லது சொன்ன மாதிரி தான் சாம் ஹேப்பர் இருக்காரு, ஹேமர் இருக்காரு, அண்ட் ஆடம் மார்கம், 2 லெஃப்ட் ஆஃப் பிரேக் பவுலர் இருக்கனால கண்டிப்பா இவர் வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் டாப் ஆர்டர் இருக்கவங்களே பேட்டிங் ஆடுறது லியோன் லிவிங்ஸ்டன் பேட்டிங் ஆர்டர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்க ஆப்ஷன் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பெருசா இல்லாதது பெரிய ஒரு மைனஸா வந்திருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல வேணா அவர் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மாலுக்கு கண்டிப்பா ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. அடுத்தா ஜெமினிசம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ பவுலிங்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டிங் ஆப்ஷன் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் முத்துசாமி வந்து ஒரு 2 இருந்து 3 விக்கெட் அப்படி எடுத்திருந்தாரு, லியோன் லிவிங்ஸ்டன் ஒரு விக்கெட். ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. பேலன்ஸ் பவுலர்ஸ்க்கு யாருக்கும் வந்து அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற எதுவுமே இல்ல. ஜெமினேஷன் ரொம்ப ஒரு ஒஸ்டா தான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் ஜெமினேஷன் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த வெனுல ரீசன்ட் வைஸ்ல பார்க்கும்போது இந்த ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு விக்கெட் வந்து எடுத்ததுக்காக இதுக்கு முன்னாடி பிளே பண்ண பிளேயர்ஸை பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெமினேஷன்ன்றது நம்ம ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் இவரோட பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணுவாங்க. பேட்டிங் ஆர்டர் இன்கேஸ் டாப்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு 10+ ரன்ல இருந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முத்துசாமி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் அவர் வந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவருமே பவுல் பண்றது அவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமியோட பேட்டிங் ஆர்டர் 1 டவுன்ல வந்து இறக்கிருந்தாங்க. ஸோ கேள்வி வேறியான அதனால அடுத்தடுத்து கொஞ்சம் பின்தங்கி வச்சுட்டு முத்துசாமியோட பேட்டிங் ஆர்டர் 1 டவுன்ல கொண்டு போயிருந்தாங்க. பட் ஏர்ல கொஞ்சம் விக்கெட் இழந்துட்டாரு. இன்கேஸ் இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும் முத்துசாமி கிட்ட. நம்ம இதுல பிரிட்டோரியஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணக்கூடாது, இந்த மேட்சஸ் தான் வந்து பிளே பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, அந்த 1 or 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா 4 ஓவருமே இவருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 4 ஓவர் போடுற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டான விக்கெட்ஸ் தான் அந்த 2 நம்ம எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி 2 விக்கெட் கிடைக்குமா கொஸ்டின் மார்க். ஸோ பிரிட்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்டா பவுல் பண்ணுவோம் ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈத்தன் போஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ஈத்தன் போஸா இருக்கட்டும் டுபாவிலன் 2 பேருமே விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. 2 பேருமே 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்
நான் டூபா வில்லனா ஈத்தன் போஸாங்கும் போது டூபா வில்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. T20ல நல்ல ஒரு விக்கெட், மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத டூபா வில்லன் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ராஷ்டிரா SC20 பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச் டூபா வில்லன் கிட்டத்தட்ட ஒரு 25-30% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஈத்தன் போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% சம்திங் கீழே தான் வந்து பிலோ தான் பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயரை நான் வந்து சும்மா ட்ரை பண்றேன் பவுலிங் ஆப்ஷன் வச்சுன்னா ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் அவருக்கு இம்பார்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்ல நான் டூபா வில்லனே ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா அவர் வந்து செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து இம்பார்ட் கொடுத்துங்க. ரீசன்ட் ஹெட்வர்ட் ஸ்டாட்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருன்னா செகண்ட் ஆஃப் பவுல் போது கடைசியாக டெத் ஓவர்லாம் போடும்போது கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரையும் தாராளமா வந்து எடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல டூபா வில்லன் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டனும், ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சன்ரைசர்ஸ். ஸோ சன்ரைசர்ஸோட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஜார்டன் ஹேமர் அண்ட் ஜாக் கெர்லி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இதுல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவர் மட்டும்தான் இந்த டீம்லயே டாப்பர்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தீங்கன்னா ஜார்டன் ஹேமர் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேர்ல இருக்க ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஜார்டன் ஹேமர் லாஸ்ட் அந்த T20 SA T20 லாஸ்ட் இயர்ல வந்து பார்க்கும்போது 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 110 பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வரையும் 50 ஒரு 2 முறை 100 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்டோட பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் SA T20 பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இந்த சீசன்ல விளையாண்ட 2 மேட்சுமே கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க ஜாக் கெர்லியும் ஜார்டன் ஹேர்மர். ஜார்டன் ஹேர்மனை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் வைஸ்ல நல்ல ரெக்கார்ட் இருக்காரு. ஸோ 2 பேருமே சிங்கிள் ஆப்ஷன் தான். இந்த 2 பேர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஜார்டன் ஹேமர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ஸ்மால் லீக்ல எனக்கு இந்த 2 பேருமே தேவையில்லை, அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணுமா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டாம் ஆபல் இருக்காரு, ஆடம் மார்க்கம், பிரஸ்டன் ஸ்டப்ஸ் எல்லாமே டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கனால இவங்க 2 பேருமே நீங்க ஸ்மால் லீக்ல தவிர்த்துட்டு கிராண்ட் லீக்கு வேணா இவங்க இம்பார்ட் கொடுத்துட்டு ஸ்மால் லீக்கு இந்த பிளேயர்ஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக்கு மோஸ்ட்லி எல்லாருமே டாம் ஆபல்ல இருந்தா பிளேயர்ஸ்ல ட்ரை பண்ணுவாங்க. ஜாக் கெர்லியா இருக்கட்டும், ஜார்டன் ஹேமர் ஆகும் 2 பேரும் கேன்சல் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஸ் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. ஜார்டன் ஹேமருக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் மேன் 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 30க்கு போது ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜார்டன் ஹேமர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டாம் ஆபல் ஸோ ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் இருக்காரு, அது பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த மேட்ச்ல வந்து மெயின் பவுலர்ஸ் வந்து 5 பேர் இருக்கறனால அவங்களே அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. டாம் ஆபல் வரையும் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது. இன்கேஸ் எனி பவுலர்ஸ் வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் கொடுக்கல, ஸ்கோர்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல டாம் ஆபல் வந்து ஒரு ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பவுல் பண்ணலாம். அந்த ஒரு ஓவர்ல விக்கெட் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். பட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட்ல இருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு நம்ம ஒரு 25 பிளஸ் வந்து 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த ஆடன் மார்க்கம். ஸோ போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்போனன்ட் டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 4 லெப்டிஸ் வந்து இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ எப்படி வேணா அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்றதுனால ஆடம் மார்க்கம் மினிமம் ஒரு 2 ஓவர் அப்படிங்கறத போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கறத ஆடன் மார்க்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு குயிக் ஃபயரா ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா ட்ரீம் டீம்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 25 ஓவராலா இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆடம் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கு உனக்கு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு ஆடம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பிரஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ ஸ்மால் லீக்ல 90% வரையும் இவரை தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. கேஎல் வேரியனுக்கு வந்து இம்பார்ட் வந்து பெருசா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் லாஸ்ட் சொல்லியிருக்க மாதிரி தான் கேஎல் வேரியனுக்கு ரெக்கார்ட் வைஸா நல்ல வரைக்கும் இந்த வெனுலையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு டோட்டல் டிஃபரன்ஸ் ட்ரை பண்ற இந்த மேட்ச் ஸ்மால் லீக்ல நான் பிரஸ்டன் ஸ்டப்ஸை தவிர்த்துட்டு கேஎல் வேரியனுக்கு இம்பார்ட் தாராளமா கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த மேட்ச் பிரஸ்டன் ஸ்டப்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அந்த டீம்ல இருக்க பையன் சேர்த்து ஒரு 24 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால விட்டு நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த மார்க்கஸ் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்.
4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இப்படி பவுல் பண்ற பட்சத்துல அது ஸ்டார்டிங்ல சொல்லி பிச்சர் போட பார்க்கும்போது ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட் பேட்ஸ்மேன் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது மார்க்கோ ஜான்சன் இருந்து பவர் பிளேலயே 1 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அண்ட் கடைசி அந்த டெத் ஓவர் பவுல் பண்ணாரு 2 விக்கெட். ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் மார்க்கோ ஜான்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டாப் 6ல பேட்டிங் ஆர்டர் வந்தாரு. பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு மார்க்கோ ஜான்சன். 1 or டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் டாசன். ஸோ ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல அதிகபட்சம் ரைட் ஹேண்டர்ஸுக்கு வந்து ஒரு 3 ரைட் ஹேண்ட் ஸ்டாப் ஆர்டர்ல வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ தாசன் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு பதிலாக வேற பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹார்மர் இவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆடம் மார்க்ரம் ஒரு 2 ஓவர், ஹேமர் ஒரு 4 ஓவர். கண்டிப்பா இந்த மேட்ச் ஹேமர் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிராட்மேன் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் கிடையாது. செகண்டா பவுல் பண்ண ஆஃப் ஸ்டேஜ்ல விக்கெட்டே இல்ல. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா பிராட்மேன் அவர்தான் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட்டுங்கிறது ஒரு 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பிராட்மேன் 1 or கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. கில்சன். ஸோ கில்சன் ரீசெண்ட் வயசுல பார்க்கும்போது பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இல்ல. 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. கில்சனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து இப்ப கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது கில்சன் அவரோட ஓவர்ஸ் வந்து இந்த 16 ஓவருக்குள்ளே முடிச்சறதுனால கண்டிப்பா விட்டு நமக்கு 1ங்கிறது 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரே 1 விக்கெட் தான். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம கில்சன் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் பார்த்துட்டோம். இதுல போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ஆடம் மார்க்ரம் 1, மார்க்கோ ஜான்சன் 2, ட்ரெஸ்டன் சப்ஸ் மோஸ்ட்லி ஸ்மால் லீக் ட்ரை பண்றாங்க. ட்ரெஸ்டன் இந்த டாப் ஆர்டர்ல இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்ஸ் பேக்கா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கேல் வெரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெஸ்டன் சப் பிக் பண்ற இடத்துல கேல் வெரியனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பெட்டோரியா கேபிட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் மில்ஜாக் 1, லியா லிவிங்ஸ்டன் 2. இவங்க 2 பேர் தான் பேட்டிங் ஆர்டர்ல போத் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல பவுலிங் ஆப்ஷன்ல முத்துசாமி. சோ செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2ங்கிறது 3 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், இது ரன் எக்ஸ்பெக்டா 2 விக்கெட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இதுல டூபாவில ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ராமுல்லா குர்பாஸ். ஸோ ராமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஎல் வெரியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்டன்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜமீன் நேசம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் டாசன் செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா அவருக்கு ஒரு ஆஃப் ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹேமர். ஸோ இவர் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. பிராட்மேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாரா ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுமாலிக்கு ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே மார்க்கோ ஜான்சனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த மேட்ச் ஆடம் மார்க்ரமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் உங்களுக்கு டிஃபரன்ஸா தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேஎல் வெரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல முத்துசாமி செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு. ரஹமுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு சூட்டபா பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.